நீங்க திறந்தா திறக்கும், நான் திறந்தா திறக்காதுன்னு சொன்னேன். அது அந்த டெமோ மட்டும் பார்த்துருவோம் சார். இந்த உள்ள தட்டு வேணா வச்சுக்கலாம், இல்ல எடுத்துடலாம். இப்போ நீங்க சாவி நம்பர் 1 கொடுத்து பூட்டிடுங்க ஃபர்ஸ்ட் ஆபரேஷன். அப்புறம் சாவி நம்பர் 2 கொடுத்து பூட்டிடுறீங்க. வேற யாராவது மிஸ்யூஸ் பண்ணணும்னு இன்டென்ஷனா கொண்டு வராங்க, அவங்க வந்து போட்டாங்கன்னா லாக்கர் திறக்க. எப்படி சார்? இதான் சார் இந்த மாதிரி லாக்கர் சீக்ரெட். 100 வருஷம் ஆனாலும் துரு பிடிக்காது, உள்ள வைக்கக்கூடிய சாமான்கள் கருக்காது சார். ஸோ நம்ம லாக்கர்ல யாருமே டூப்ளிகேட் கீ ஃபைல் பண்ண முடியாது. இங்க கீழே ஒரு நம்பர் லாக் வந்துடும், 4 சாவி. இது பாத்தீங்கன்னா அடகு பிடிக்கிற கடைக்கு இந்த மாதிரி லாக்கர் வச்சுக்கலாம். துணிமணி வைக்க மட்டும் தான் சார் பீரோ. ஒரு ஸ்க்ரூ டிரைவர் உள்ள விட்டுட்டு ஓங்கி அடிச்சா பூட்டு உள்ள விழுந்துரும். யார் வந்தாலுமே தூக்க முடியாது சார். திருடனே வந்தா கூட தூக்குறதுக்கு பயந்துட்டே ஓடி போயிடுவாங்க. ஆமா சார். இந்த மாதிரி லாக்கர் வந்து பணம் மட்டும் வச்சா போதும் சார். ஒரு சின்னோண்டு லாக்கரா இருக்கும் சார். 3 பக்கம் ஷூட்டிங் போல்ட் வந்துரும். இது 18 கிலோ. ஆமா சார், நீங்க தூக்கி பாருங்களேன், உங்களால தூக்க முடியாது. இது வந்து 45 கிலோ வெயிட் சார். பூமிக்குள்ள வைக்கிற மாதிரி லாக்கர் சார். இது அண்டர் கிரவுண்ட் லாக்கர். எங்க அப்பா என்ன சார் இவ்ளோ வெயிட் இருக்கு? இது வந்து பயங்கரமான வெயிட்டா இருக்கும். இது வந்து தாத்தா காலத்து பிசினஸ். நம்ம இங்க வந்து மதுரையில 27 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம் சார். பேங்க் அக்கவுண்ட்லும் சூப்பரா இருக்கும் சார். உங்க மெஷர்மெண்ட்ஸ்க்கு நாங்க பண்ணி கொடுப்போம் சார். இப்போ எங்களுக்கு ஒரு மெஷர்மென்ட் வேணும்னா கஸ்டமைஸ் பண்ணி. ஆமா. வணக்கம் சார், என்னுடைய பேர் கார்த்திகேயன். நம்ம வந்து அப்போலோ சேஃப்டி லாக்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி லாக்கர் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து 1956ல எங்க தாத்தா ஆரம்பிச்ச பிசினஸ். இப்போ இது நம்ம 3வது தலைமுறையா பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து வீட்ல வால்ல, கபோர்ட்ல, கிரவுண்ட்ல வைக்கிற மாதிரி லாக்கர். இந்த லாக்கர்ல என்ன ஒரு பெரிய சீக்ரெட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க திறந்தா திறக்கும், நான் திறந்தா திறக்காது. எப்படி சார்? ஆக்சுவலா டெமோ போயல நான் உங்களுக்கு அதை வந்து உங்களுக்கு பண்ணி காட்டிடுறேன். சின்ன லாக்கர்ல இருந்து பெரிய லாக்கர் வரைக்கும் நம்ம கிட்ட இருக்கு. நம்ம எந்த ஊருக்கு கேட்டாலும் நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட்ல அவங்களுக்கு பக்காவா பண்ணி கொடுத்துருவோம். அனதர் திங் வந்து என்னன்னா, இந்த லாக்கரை எப்படி ஃபிக்ஸ் பண்றதுன்னு அவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்துருவோம். ஒருத்தங்க பணம் மட்டும் வச்சா போதும்னு நினைப்பாங்க. இந்த மாதிரி லாக்கர் வந்து பணம் மட்டும் வச்சா போதும் சார். ஒரு சின்னோண்டு லாக்கரா இருக்கும் சார். 3 பக்கம் ஷூட்டிங் போல்ட் வந்துரும். இது பாத்தீங்க அப்படின்னா 10க்கு 14க்கு 8 மெஷர்மெண்ட் சார். இந்த லாக்கர்ல இருந்து பெரிய லாக்கர் வரைக்கும் ஒரு நான் சொன்ன மாதிரி ஒரு விஷயம் உண்டு சார். நீங்க திறந்தா திறக்கும், நான் திறந்தா திறக்காதுன்னு சொன்னேன். அது அந்த டெமோ மட்டும் பார்த்துருவோம் சார். சரி சார். இப்போ இந்த மாதிரி லாக்கர் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 3 பக்கம் ஷூட்டிங் போல்ட் சார். இந்த உள்ள தட்டு வேணா வச்சுக்கலாம், இல்ல எடுத்துடலாம், ரிமூவ் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, ஒரு வந்து ஃபைல் உள்ள வச்சிருக்கோம் சார். முக்கியமா ஒரு ஆபீஸ்ல உள்ளவங்களுக்கு ஒரு ஃபைல் வைக்கணும், கேஷ் வைக்கணும்னு நினைப்பாங்க சார். இது வந்து ஆபீஸ் பர்பஸ் வச்சுக்கலாம் சார். இதை வச்சுட்டு பின்னாடி அவங்க வந்து லாக்கரை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி அந்த டெமோ மட்டும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இதை லாக் பண்ணிட்டு சார், இதை ஆப்ரேட் பண்றதுக்கு உங்களுக்கு 2 செட் ஆஃப் சாவி தருவோம் சார். உதாரணத்துக்கு 1, 2 மாஸ்டர்ல 1, 2 ஒரிஜினல்ல சார். இப்போ நீங்க சாவி நம்பர் 1 கொடுத்து பூட்டிடுங்க ஃபர்ஸ்ட் ஆபரேஷன். அப்புறம் சாவி நம்பர் 2 கொடுத்து பூட்டிடுறீங்க. 1 வருஷமோ 2 வருஷமோ யூஸ் பண்றீங்க, இந்த சாவி காணாமாயிருது, நீங்களே கையில வச்சுக்கோங்க. அப்ப லாக்கர் வாங்கல இதே மாதிரி ஒரு சாவி தருவோம் சார். இதுவும் 1 and 2 தான் போட்டிருக்கோம். இதால லாக்கரை ஓபன் பண்ணுங்க. அதே மாதிரி பழைய மாடல் தான் சார். 2ஆல திறக்கணும், அப்புறம் 1ஆல திறக்கணும். உள்ள திங்ஸ் எல்லாம் சேஃபா இருக்கான்னு பாக்குறீங்க. அகைன் லாக் பண்ணியாச்சு. இப்ப பாருங்க, 1ஆல பூட்டிட்டே, அடுத்து 2ஆல பூட்டிட்டே. இப்ப யாராவது அதே சாவியை கொண்டு வராங்க சார், அவங்க போட்டாங்கன்னா லாக்கர் திறக்காது. இப்ப பாருங்க கொடுத்தது. ஆமா, உங்கள்கிட்ட கொடுத்த சாவியை வேற யாராவது மிஸ்யூஸ் பண்ணணும்னு இன்டென்ஷனா கொண்டு வராங்க, அவங்க வந்து போட்டாங்கன்னா லாக்கர் திறக்காது. எப்படி சார்? இதான் சார் இந்த மாதிரி லாக்கர் சீக்ரெட். என்னன்னா, ஒன்ஸ் இந்த டூப்ளிகேட் மாஸ்டரை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த பழைய கீ டம்மி ஆயிடும் சார். இது எல்லாமே பாருங்க வெவ்வேறு லீவர் சார். நம்ம லாக்கர்ல யாருமே டூப்ளிகேட் கீ ஃபைல் பண்ண முடியாது சார். ராவி சேர்க்கறாங்க பாருங்க, சேர்க்க முடியாது. இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா பவுடர் கோட்டட் சார். உள்ள வைக்கக்கூடிய சாமான்கள் எக்காரணத்து கொண்டும் கருக்காது. அதே மாதிரி லாக்கரும் துருப்பிடிக்காது. தண்ணி படாம இருந்தா நமக்கு லைஃப் லாங் 100 வருஷத்துக்கு லாக்கர் இப்படியே இருக்கும் சார். சூப்பர் சார். ஆனா மேல உள்ள இன்னும் கருக்காதுல்ல? கருக்கவே கருக்காது. இந்த மாதிரி லாக்கர்ல எல்லாம் மெயினா இந்த கோல்டு, சில்வர் இதெல்லாம் வைக்கணும். கருக்கவே கருக்காது சார். இது பாத்தீங்கன்னா இது ஒரு மெஷர்மெண்ட் சார். எல்லாமே பாருங்க 18, 18, 18 இருக்கும். ஆமா, இந்த மாதிரி ஒரு லாக்கர். இதுவும் ஆபீஸ் பர்பஸ்க்கு. இந்த மாதிரி லாக்கர் பாக்குறீங்க, இது வந்து சின்ன லாக்கர். இது வந்து பாத்தீங்கன்னா வீட்லயே யூஸ் பண்ணிக்கலாம், ஆபீஸ்ல வச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஒரு பெரிய லாக்கர் நம்ம போறோம் சார். இந்த லாக்கர் பாருங்க, இது வந்து 4 8 சாவி, ஒரு நம்பர் லாக்கோட வந்துரும் சார். இங்க கீழே ஒரு நம்பர் லாக் வந்துரும், 4 8 சாவி. இது பாத்தீங்கன்னா நமக்கு ஆபீஸ் பர்பஸ், இங்கே வேணாலும் வச்சுக்கலாம். அதே மாதிரி நகை கடைக்கு வச்சுக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா சில பேர் உள்ள பணம் மட்டும் வைக்கணும்னு நினைப்பாங்க, சில பேர் நகை வைக்கணும், சில பேர் டாக்குமெண்ட் வைக்கணும், சில பேர் ஃபைல் வைக்கணும்னு. இதுல இவங்க எல்லாமே வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நகை கடைக்காரங்க அவங்களுடைய தட்டு 10க்கு 14 தட்டு நகை கடை தட்டு வச்சிருப்பாங்க, அதை வச்சுக்கலாம். அதே மாதிரி அடகு கடைக்கு அவங்க அடகு பிடிக்கிறாங்க பாத்தீங்களா சார், அடகு பிடிக்கிற கடைக்கு இந்த மாதிரி லாக்கர் வச்சுக்கலாம். ஆனா உள்ள அந்த அளவுக்கு டெப்த் இருக்கு சார். டெப்த் இருக்கு. ஆமா சார். இது வந்து ஹைட் வந்து 30, அகலம் வந்து 24, உள்கூடு வந்து 21.
இதுல நம்பர் லாக்கர் இருக்கு. நம்பர் லாக்கர் இருக்கு. இந்த மாதிரி லாக்கர் தான் நான் சொன்ன மாதிரி சின்ன சின்ன லாக்கர் சார். சின்ன லாக்கர்லாம். ஆமா, வீட்டு பர்பஸ்க்காக. இப்ப சில பேர் வந்து திங்கக்கிழமை வந்து அவங்க வீட்டுல ஃபங்க்ஷன் இருக்கும். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா வெள்ளிக்கிழமை நகையை கொண்டு வீட்டுல வைப்பாங்க. சோ வீட்டுல எங்க வைக்கிறாங்க? பீரோல வைக்கிறாங்க. அட்டெம்ப்ட் ஆன் பீரோ. சோ இந்த மாதிரி லாக்கரா இருந்துச்சுன்னா சேஃபா இருக்கும். பீரோ என்னன்னு கேட்டீங்கன்னா அது வந்து துணிமணி வைக்க மட்டும் தான் சார் பீரோ. ஒரு ஸ்க்ரூ டிரைவர் உள்ள விட்டுட்டு ஓங்கி அடிச்சா பூட்டு உள்ள விழுந்துரும். அவ்வளவுதான் சார். அதான் அது வந்து சிம்பிள். அது பீரோ அப்படித்தான் இருக்கும். பட் நம்ம லாக்கர் பாத்தீங்கன்னா அந்த சின்ன லாக்கர் சொன்னேன் பாத்தீங்களா, அது வந்து 18 கிலோ வெயிட் சார். இது 18 கிலோ? ஆமா சார். நீங்க தூக்கி பாருங்களேன், உங்களால தூக்க முடியாது சார். பாக்கும்போது அவ்வளவு வெயிட் இருக்கு. ஆமா சார். இந்த லாக்கர் பாருங்க, இது வந்து 45 கிலோ வெயிட் சார். 45 கிலோ. ஆமா சார். இப்போ இன்னொரு லாக்கர் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. அந்த லாக்கர் வந்து பூமிக்குள்ள வைக்கிற மாதிரி இருக்கும். பூமிக்குள்ள வைக்கிற மாதிரியே லாக்கர் இருக்கு. நீங்க வாங்க அதை காட்டு. இந்த லாக்கர் பாத்தீங்கன்னா சார் நான் சொன்ன மாதிரி பூமிக்குள்ள வைக்கிற மாதிரி லாக்கர் சார். இது அண்டர் கிரவுண்ட் லாக்கர். நீங்க தூக்கி மட்டும் பாருங்களேன், டோரை மட்டும் தூக்கி பாருங்க. எங்க அப்பா, என்ன சார் இவ்ளோ வெயிட் இருக்கு? ஆமா சார். இது வந்து பயங்கரமான வெயிட்டா இருக்கும். இது வந்து 15க்கு 18க்கு 15ன்னு இந்த லாக்கர் சைஸ். ஆமா சார். உள்ள ஒரு தட்டு வச்சிருப்போம். இதுக்கு கீழே பாத்தீங்க அப்படின்னா பேப்பர், டாக்குமெண்ட், பேப்பர், ஃபைல் எல்லாம் வச்சுக்கலாம். ஓ, அதுக்குள்ள நம்ம என்ன வச்சுக்கலாம்? என்ன வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஹிட்டனா நம்ம வச்சுக்கலாம். ஆமா சார். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கிரவுண்டுக்குள்ள நம்ம வச்சுக்கலாம். ஆமா சார். நம்ம வீட்ல மாஸ்டர் பெட்ரூம் பண்ணுவீங்க. மாஸ்டர் பெட்ரூமுக்கு கீழே பாத்தீங்க அப்படின்னா மார்பிள்ஸா இருந்தாலும் டைல்ஸா இருந்தாலும் வார்ட்ரோப்ல கபோர்ட் பண்ணிருக்கும். இந்த கபோர்ட் கீழ் தட்டுல லாக்கரை டிக் பண்ணி உள்ள இறக்கிடணும். அதுக்கு மேல கேஷுவல் திங்ஸ் அடிக்கிறீங்க. சோ கபோர்ட் திறந்தா கூட லாக்கர் தெரியாது, அண்டர் த கிரவுண்டுக்குள்ள போயிடும். இதே லாக்கர் அதே நான் சொன்ன மாதிரி தான் சார் மெத்தட். இந்த லாக்கர்லயுமே இப்போ இந்த லாக்கர் பாருங்க, நான் சொன்ன மாதிரி தான். இதுவும் அடகு கடைக்குள்ள லாக்கர் தான். 3 பக்கம் ஷூட்டிங் போல்ட், உள்ள தட்டு நமக்கு எங்க வேணுமோ அங்க மாத்தி வச்சுக்கலாம். அந்த தட்டுல நம்ம எங்க வேணுமோ அங்க செட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி மாடல் தான் நம்ம லாக்கர். இதுவுமே வந்து அந்த நம்பர் லாக் கூட வந்துரும் சார். சோ இதுக்கு 2+2 4 கீஸ் வந்துரும். 4 8 சாவி இருந்தா தான் லாக்கர் திறக்க முடியும். இப்போ இந்த லாக்கர் பாத்தீங்கன்னா இது ஒரு கஸ்டமர் கொடுத்த மெஷர்மென்ட். ஹைட் வந்து 2 அடி, அகலம் வந்து 2 அடி, உள்கூடு பாத்தீங்கன்னா 1.5. இப்போ இந்த கபோர்டு மெஷர்மென்ட்ஸ் கொடுத்தா கூட நம்ம லாக்கர் அவங்களுக்காக பண்ணி கொடுப்போம். இப்போ எங்களுக்கு சைஸ் இதான் சார் வேணும் அப்படின்னு கேட்டா கூட நல்லா பண்ணி கொடுப்போம் சார். அந்த மாதிரி கஸ்டமர் மெஷர்மென்ட் பண்ணி கொடுப்போம். இப்போ இந்த லாக்கர் பாருங்க, ஹைட் வந்து 21, அகலம் வந்து 18, உள்கூடு வந்து 18. இதுவும் வந்து தட்டு எங்க வேணாலும் வச்சுக்கலாம். சோ நம்மகிட்ட என்னென்ன மாடல் நீங்க கேட்டாலும் அந்த மெஷர்மென்ட்ஸ்க்கு நம்ம பண்ணி கொடுப்போம். ஆனா இது எனக்கு தெரிஞ்சு இந்த கடைக்காரங்களுக்கு நிறைய பேர் யூஸ் ஆகும் போல. ஆமா சார். ஏன்னு கேட்டீங்கன்னா இல்ல அவங்களுமே வந்து கேஷ் வச்சிருப்பாங்க சார். மறுநாள் காலைல கொண்டு போய் பேங்க்ல போடுவாங்க. அப்படிங்கல அவங்களுக்கு இந்த மாதிரி லாக்கர்ஸ் இருந்தா நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு தான் ரொட்டேஷனா பணம் தேவை. கண்டிப்பா ஒவ்வொரு டைமும் பேங்க்குக்கு போயிட்டு வர முடியாது. அதே மாதிரி கடையிலயும் சேஃப்டியா வச்சுக்கணும். அப்படி நிறைய வந்து விஷயம் இருக்கிறப்ப இந்த மாதிரி லாக்கர் அவங்களுக்கு வச்சுக்கலாம். பின்னாடியே அவங்க வால்லையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வால்ல நம்ம வந்து ஹிட்டனா வச்சுக்கலாம். ஆமா சார். இது பாத்தீங்கன்னாலும் 18க்கு 18. இதுவும் நீங்க சொன்ன மாதிரி ஆபீஸ் பர்பஸ், வீட்டு பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். 3 பக்கமும் ஷூட்டிங் போல்ட் வரும். நம்ம சொன்ன மாதிரி தான் சார் மாஸ்டர் கீயோட வந்துரும் சார். இந்த லாக்கருக்குமே 2+2 4 கீஸ் வந்துரும். 4 கீஸோட வந்து பக்காவா இருக்கும். இதனுடைய வெயிட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 70 கிலோ. 70 கிலோ? ஆமா சார். தூக்கவே முடியாது. யார் வந்தாலுமே தூக்க முடியாது சார். திருடனே வந்தா கூட தூக்குறதுக்கு பயந்துட்டே ஓடி போயிடுவாங்க. ஆமா சார். தூக்க முடியாது சார். இன்னைக்கு வந்து அவங்க ரொம்ப சிம்பிளான வேலை தான் பார்க்க முடியுமே தவிர இதை பிரேக் ஓபன் பண்றதுனா இட் வில் டேக் டைம் சார். இத வந்து நம்ம குத்தணும்னு நினைக்கிறாங்க, நிம்மணும்னு நினைக்கிறாங்க, சுத்தியில போட்டு உடைக்கணும்னு நினைக்கிறாங்க. எதுவுமே பண்ண முடியாது. வாய்ப்பே இல்லங்க. நீங்களே பாருங்க, பார்க்கலே உங்களுக்கு தெரியும். ஓகே, நீங்க சொன்ன மாதிரி அந்த லாக் கூட வந்து பாத்தீங்கன்னா கீ இருந்தா தான் எடுக்க முடியும். கீ இருந்தா தான் ஓபன் பண்ண முடியும். இல்லன்னா வேற யாருமே யூஸ் பண்ணவே முடியாது, மிஸ்யூஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரி லாக்கர்ல வந்து பாத்தீங்கன்னா பேங்க்ல நான் பாத்துர்க்கேன். பட் இது வந்து நீங்க ஓனாவே ரெடி பண்றீங்களா? ஆமா சார். நம்ம 1956ல இருந்து பண்ணிட்டு இருக்கோம் சார். இது வந்து தாத்தா காலத்து பிசினஸ். நம்ம இங்க வந்து மதுரையில 27 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம் சார். பேங்க் அக்கவுண்ட்லும் சூப்பரா இருக்கும் சார் லாக்கர். ஆமா லாக்கர். ஆனா வீடியோல பாக்கும்போதே பாத்தீங்கன்னா எல்லாமே ஹெவியா இருக்கு. சோ பக்கத்துல திண்டுக்கல்ல இருக்கிற போட்டுக்கு தான் ஃபேமஸ்னு பார்த்தா மதுரையில இப்படி ஒரு லாக்கர் வந்து. ஆமா சார். இது என்னன்னா ஃபுல்லா பவுடர் கோட்டிங் சார். 100 வருஷம் ஆனாலும் துரு பிடிக்காது. உள்ள வைக்கக்கூடிய சாமான்கள் கருக்காது சார். இது வந்து வீட்ல வால்ல வைக்கலாம், கபோர்ட்ல வைக்கலாம், கிரவுண்ட்ல உங்க மெஷர்மென்ட்ஸ்க்கு நாங்க பண்ணி கொடுப்போம் சார். ஓ, இப்போ எங்களுக்கு ஒரு மெஷர்மென்ட் வேணும்னா கஸ்டமைஸ் பண்ணி. ஆமா, கஸ்டம் மெஷர்மென்ட் நீங்க என்ன கேக்குறீங்களோ அந்த மெஷர்மென்ட்க்கே பண்ணி கொடுப்போம். லாக்கருக்குள்ள சாவியே வேற யார் எடுத்தாலுமே லாக்கர் திறக்காது சார். திறக்க முடியாது. சார். சோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஃபேக் சாவி யூஸ் பண்ண முடியாதுன்னு வீடியோல வந்து ரொம்ப அழகா டெமோ காட்டினீங்க. உண்மையிலேயே பார்க்கும்போது ஷாக் ஆயிடுச்சு. என்னடா ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண சாவி இப்போ யூஸ் பண்ண முடியலன்னு. இப்போ வந்து மதுரையில நம்ம கம்பெனி இருக்கு. ஆனா ஆல் ஓவர் இந்தியாவுக்கு டிரான்ஸ்போர்ட் எல்லாமே எல்லா இடத்துலயும் பண்ணி கொடுத்துருவோம். ஒவ்வொன்றும் பயங்கர வெயிட்டா இருக்கு. ஆமா சார். இந்த சின்ன லாக்கரே பாத்தீங்கன்னா 18 கிலோ வெயிட் சார். டிரான்ஸ்போர்ட்டுக்கு பத்திரமா போயிருங்களா? பக்காவா பேக் பண்ணி பக்காவா அனுப்பிடுவோம் சார். அது எந்த டேமேஜுமே வராது சார். அப்ப ஃபிட் பண்றதுக்கு நீங்க டெமோ அந்த மாதிரி வீடியோல சார் இல்ல எங்கள்கிட்ட போன்ல கேட்டாலே சொல்லிடுவோம். இன் கேஸ் ரொம்ப ஏஜ்டு பர்சனா இருக்காங்க, ஹெல்ப் கேட்டாங்கன்னா நம்ம பசங்களே போய் பண்ணி கொடுத்துட்டு வந்துருவோம். கண்டிப்பா வந்து இந்த மாதிரி லாக்கர்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இந்த லாக்கரை நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்க கான்டாக்ட் நம்பர் ஸ்கிரீன்ல இருக்கு. டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா அட்ரஸோட கொடுத்துருக்கேன். சோ நேர்ல வரணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து வாங்கிக்கலாம் சார். இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்றாங்க. சோ எல்லா டீடைலும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா கரெக்ட்டா அனுப்பிடுவோம் சார். பக்காவா. சோ இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மட்டும் இல்ல நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால இந்த வீடியோ நிறைய பேருக்கு நீங்க ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனல்ல தொடர்ந்து யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். அதனால நீங்க ஃபாலோப்லயே இருங்க.